ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரமல் எக் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சட்டியில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கேரமல் கோல்டன் ப்ரௌன் கலரில் கேரமல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் கேரமல் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு டின்னில் எல்லா பக்கமே பரவுற மாதிரி இதை நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றி 10 நிமிஷம் ஆற விட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். இதை மாதிரி நல்லா எல்லா பக்கமுமே பரவுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சைடில் ஒரு மிக்சியில் 4 பிரெட் ஸ்லைஸை கட் பண்ணி போட்டுட்டு அதில் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நம்மளுக்கு 2 கப் பால் தேவைப்படும். நான் இப்போ 1 கப் பால் மட்டும் மிக்சியில் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப்பு நான் சைடில் வச்சுக்கிறேன். இதில் மேலே மீதி இருக்கிற 1 கப் பாலையும் ஊற்றி கலந்துக்கிட்டு அதை இந்த கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மிக்சரை நான் ஊற்றுறேன். ஊற்றி இதை செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் மேலே ஸ்டாண்ட் வச்சு இதை மாதிரி இந்த பேட்டர் மிக்சரை வச்சு ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே இந்த இட்லியோட மூடியும் போட்டு மூடுங்க. மூடினதுக்கப்புறம் ரெடி ஆகணும் இதை மாதிரி டீமோல்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி கேரமல் எக் புட்டிங் ரெடி ஆகிடும். 30லேருந்து 35 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி லேயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும்.